ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மல்லர்ஸ் அன்லிமிடெட். நம்ம இன்னைக்கு பழைய கோட்டை மிளகு பொடி சாதமும் நெல்லிக்காய் பச்சடியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், அப்புறம் 4-5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ரைஸ் குழைய வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1 கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 3 விசில் வச்சுருங்க, நல்லா குழைய வெந்துடும். அதுக்குள்ளே நெல்லிக்காய் பச்சடி பண்ணிடலாம். வேக வச்ச நெல்லிக்காய் 1 எடுத்துக்கோங்க. திருகின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, 1 டீஸ்பூன் சீரகம், தனியா, மிளகு எல்லாமே 1 டீஸ்பூன் போதும். 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம் போட்டு இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. நெக்ஸ்ட் வேக வச்ச நெல்லிக்காவை ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அரைச்ச பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நெல்லிக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதமும் நல்லா வெந்துருச்சு. இதில் பாலாடை ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலாடை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொடி, கொஞ்சோண்டு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடிக்கு சட்டிலாக ஆகணுன்றதுக்காக தான் பச்சடியும் நெய்யும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சோண்டு பீஸ் வேக வச்சு தாளிச்சிருக்கேன். இந்த காம்போ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.